தமிழ்நாடு மின்வாரியங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி கோவை PSG மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடந்து வருகிறது. நேற்று துவங்கிய போட்டிகள் நாளை வரை நடக்கிறது. கோவை மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளர் சுப்புராணி வரவேற்றார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் DGP பிரமோத்குமார் போட்டியை துவக்கி வைத்தார். போட்டியில் தமிழ்நாடு, தெலங்கானா, ஆந்திரா, சத்தீஸ்கர், அசாம், ஒடிசா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா என 10 அணிகள் விளையாட உள்ளன. முதல் நாளான நேற்று தெலங்கானா, ஆந்திரா அணியும் உத்தரப்பிரதேசம், கர்நாடகா அணியும் மோதின. சி மைதானத்தில் உத்தரப்பிரதேச அணியும் கர்நாடகா அணியும் மோதின. இதில் உத்தரப்பிரதேச அணி 8.2 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்புக்கு 32 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய கர்நாடகா அணி 11 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 33 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஏ மைதானத்தில் தெலங்கானா, ஆந்திரா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஆந்திரா அணி 20 ஓவர்களுக்கு 4 விக்கெட் இழப்புக்கு 123 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய தெலங்கானா 18.1 ஓவரில் 10 விக்கெட் இழப்புக்கு 86 ரன்களை எடுத்து தோல்வியடைந்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கான போட்டிகள் நாளை ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன.